தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கூடிய எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நடவடிக்கை அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கு. இதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எவ்வளவு பேர் விடுபட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். 2025 வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் குறைந்து 5,44,00,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் தான். ஸோ இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வந்த எலக்ட்ரல் லிஸ்ட்டுக்கும் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கும் 97,40,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. சென்னையில் மட்டும் 35 விழுக்காடு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதிக அளவுக்கு சென்னையில் தான் நிறைய வாக்காளர்களுடைய பெயர் விடுபட்டிருக்கு. இந்த நீக்கத்திற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டிருக்கு. அதாவது இந்த 97 லட்சம் வாக்காளர்களில் 52,60,000 வாக்காளர்கள் ஷிஃப்டட், வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. அதன் காரணமாக அவங்களோட பெயரை நீக்கியிருக்காங்க. அடுத்ததாக 27 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்து விட்டதாக ரிமார்க்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக அன்ட்ரேசபிள், எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு 13,60,000 வாக்காளர்களை அடையாளப்படுத்தியிருக்காங்க. டபுள் என்ட்ரி, டூப்ளிகேட், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 4 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கணக்கு காட்டப்பட்டு ஏறக்குறைய 97 லட்சம் வாக்காளர்கள் பெயர் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்னையில் தான் இதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. 2025 தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சென்னையில் மட்டும் 40,05,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு ஏறக்குறைய 14,26,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னையுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 25.8 லட்சம் தான். இதில் 12.5 லட்சம் பேர், அதாவது 12 லட்சம் வாக்காளர்கள் இடமாறி இருக்காங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னைக்கு அடுத்த இடத்துல செங்கல்பட்டு தான் இருக்குது. செங்கல்பட்டில் 27.9 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ புதிய வாக்காளர்களில் 7 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 25% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க செங்கல்பட்டில். சென்னை செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக அதிக அளவுக்கு வெளிமாநிலத்தவர்கள் வந்து பணிபுரியக்கூடிய திருப்பூர் தான் இருக்குது. திருப்பூரில் 24 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ அதிலிருந்து 5 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது 23% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 28 மாவட்டங்களில் 10% அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறத எஸ்ஐஆருடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலும், அதாவது 4/3 பங்கில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் 10% வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை விட தமிழ்நாட்டில் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போது ஏறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த அப்பீல் மீண்டும் அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ப்ராசஸ் பண்ணி ஏறக்குறைய 17 லட்சம் வாக்காளர்கள் தான் மீண்டும் சேர்ந்தாங்க அந்த பட்டியலில். ஆனால் அப்பயும் 45 லட்சம் பேர் அப்படின்றது நீக்கப்பட்டிருந்தது இறுதியாக. இப்போ தமிழ்நாட்டை அதோடு ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டை விட பீகாரில் மக்கள் தொகை அதிகம். ஆனால் பீகாரை விட குறைவான மக்கள் தொகை கொண்டே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் அடுத்ததாக நீங்கள் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக உங்களுடைய பெயர் ஃபார்ம் 6 கொடுத்து நீங்கள் உரிய ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலை சேர்த்துக்கலாம். ஆனால் சராசரியாக 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கு பல வகையில் நெருக்கடி ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைப்பதில் ரொம்ப கணிசமான வாக்குகள் தான் முக்கிய பங்காற்றியது. உதாரணத்திற்கு 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10% குறைவான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 43 பேர். அதாவது 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் வின் பண்ணது வெறும் 10% ஓட் டிஃப்ரென்ஸில் தான்.
தீநகரை பொறுத்த வரைக்கும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஜெயிச்சார். அதே மாதிரி மொடக்குறிச்சியில் 281 வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்ததாக தென்காசியில் ஏறக்குறைய 370 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ சில வாக்குகள், அதாவது சில 100 வாக்குகள்லேயே இந்த வெற்றி தோல்வி அப்படின்றது மாறிடும் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 2021 சரி, 2016 சரி, பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையே வெற்றி தோல்வி, ஆட்சி அமைப்பதில் யார், எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்றது யார் அப்படின்றத தீர்மானித்த வாக்கு சதவீதம் குறைஞ்சபட்சம் 1.8, இல்லாவிட்டால் அதிகபட்சமாக 3-4%. இதுதான் இந்த வாக்கு சதவீத டிஃப்ரென்ஸ் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இதன் மூலமாக ஒவ்வொரு சதவீத வாக்கும் அப்படின்றது வெற்றி தோல்வியை, ஏன் ஆட்சியே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இப்போ 4 முனை போட்டி நிலவுது. சீமானுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து வருது. திமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்குது. ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்குது. தாவேக்கா ஒரு புதிய பிளேயராக வந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 90 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதும் இந்த வெற்றி தோல்விகளில் ஒரு கணிசமான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்றது காட்டுது. ஸோ அரசியல் கட்சிகள் இது எப்படி எடுத்துக்க போகிறாங்க, தேர்தல் இது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.